ஜஸ்ட் இமேஜின் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு திருடன் உங்க பர்ஸ பிட் பாக்கெட் அடிக்கிறான். ஸோ நீங்க அத கவனிச்சிடுறீங்க. அவன் கைய பிடிச்சு கேட்கீங்க. "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு மெதுவா கேட்கீங்க கத்தல. ஸோ உடனே அவன் என்ன பண்றான்? பர்ஸ உங்ககிட்ட தந்துட்டு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறான். எங்க இவன் நம்மள நோக்கி கத்திருவானோ, நம்மள பிடிச்சு குடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா ஷாக்கிங்கா பார்ப்பீங்க. என்னடா இது நம்மகிட்டயே திருடிட்டு நம்ம மேலேயே பழி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பேசவும் செய்வீங்க. பட் அந்த இடத்துல உடனே கூட்டமும் கூடிருது. அங்க திருடனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அவன் தான் ஃபர்ஸ்ட் கத்துனதுனால அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும். அப்ப நீங்க முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கீங்க. நான் திருடல, இவன் தான் என் பர்ஸ் எடுத்தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கீங்க. பட் அங்க யாருமே கேட்கல. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் உங்கள நோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் அடிச்சதும் மத்த எல்லாரும் சேர்ந்து உங்கள அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம உங்கள தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. உங்க உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா ஆகுது. ஸோ இப்படி நம்ம தப்பே பண்ணாம நம்மள ஒருத்தங்க அடிச்சாலோ, இல்ல திட்டுனாலோ, இல்ல நம்மள ஏதாவது பண்ணாலோ எப்படி இருக்கும்? அதுக்கு நமக்கு எவ்வளோ கோபம் வரும். இதே இது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நடந்தாலோ எவ்வளோ கோபம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு உண்மையான சம்பவத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பிள்ளை தப்பே பண்ணல. அந்த பிள்ளைய அடிச்சது மட்டும் இல்லாம, அவள கொலையும் பண்ணியிருக்காங்க. ஒரு 150 பேர் சேர்ந்து. ஸோ நம்ம இத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு இளகிய மனசு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவ பார்க்காதீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா தூக்கம் வராது. ஆப்கானிஸ்தான்ல ஃபகுல் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவ தான் ஃபர்குடா. இவளுக்கு வயசு 27. இவ காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு டீச்சர் வேலைக்காக தேடிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கனவு. இவளுடைய மனசு எப்படின்னா நல்ல விஷயங்களை 4 பேருக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பிள்ளை. அன்று மார்ச் 19, 2015 காலை 10 மணி அளவுல குரான் ரெசிட்டிங் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸுக்கு போறாங்க. அவங்க ரெகுலரா படிச்சுட்டு வராங்க. அன்னைக்கு அவங்க காலையில 10 மணி போல போறாங்க. போகும்போதே அவங்க அம்மா சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா நவ்ரோஸ் பண்டிகை 2 நாளையில வருது. நம்ம வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ அதனாலேயே கிளாஸை முடிச்சுட்டு சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ ஃபர்குடாவும் அன்னைக்கு கிளாஸை சீக்கிரமா முடிச்சுட்டு அவ கிளம்பி வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வரும்போது எப்போதுமே அவ மசூதியில போய் தொழுகிறது வழக்கம். ஸோ அப்படிதான் அன்னைக்கும் அவ அங்க போய் தொழுதுட்டு வெளியே வாரா. அப்படி அவ வெளியே வரும்போது சைனுதீன் அப்படிங்கிற ஒரு ஆள் டாலர், தாயத்து அந்த மாதிரி சில ஐட்டங்களை அவர் விற்கிறாரு. அவர் எப்படி சொல்லி விற்கிறாரு அப்படின்னா, இதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரோட்ல வித்துட்டு இருக்காரு. இவரு இந்த ஃபர்குடாவை பார்த்த உடனே பக்கத்துல இதை வாங்குமா, இதை நீ வாங்கின அப்படின்னா உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அவகிட்டே சொல்றாரு. ஸோ அதனால அவ சொல்லியிருக்கா, எனக்கு இது வேண்டாம். ஆக்சுவலா ஃபர்குடா குரானை ரொம்ப டீப்பா படிக்கிற பொண்ணு. ஸோ அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி லக்குன்னு சொல்லி விற்கிற பொருள் எல்லாம் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஃபர்குடா அவங்கிட்ட சொல்றா, நீங்க இப்படி விற்கிறது தப்பு, இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதுக்கு சைனுதீன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ என்னம்மா சொல்றது, நான் இப்படிதான் விற்பேன், இது விற்கிறது நல்லதுதான், இது போடலாம் அப்படின்னு அவன் திரும்ப வாக்குவாதம் பண்றான். ஸோ ஃபகடாவும் அவளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்குறா, விற்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் அவன் கேட்கறது மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான். ஸோ அதனால ஃபகடா என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் மத குருக்கிட்ட சொல்லிடுவேன், நீங்க இப்படி விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், அதுக்கப்புறம் உங்களை விற்க விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஸோ இதை இவன் கேட்ட உடனே எங்க நம்ம தொழிலுக்கு இவ ஆப்பு வச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கையில இருந்த குரானை எடுக்கிறான். எடுத்து அதை லைட்டா எரிக்கிறான். எரிச்சிட்டு அவளை நோக்கி கத்த ஆரம்பிக்கிறான். என்ன கத்துறான் அப்படின்னா, எதுக்கு இந்த குரானை எரிச்ச, எவ்வளவு திமிரு உனக்கு இருக்கணும், குரானையே நீ எரிப்பியா அப்படின்னு சொல்லி அவளை நோக்கி கத்த ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட இன்ட்ரோல சொன்ன மாதிரி நீங்க தப்பே பண்ணாம உங்களை நோக்கி ஒருத்தன் கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் அமைதியாவே நிக்கிறா, ஷாக்கிங்கா பாக்குறா. அதுக்கப்புறம் அவ திரும்ப சொல்றா, நான் எங்க எரிச்சேன், நீங்க தான் எரிச்சீங்க அப்படின்னு சொல்றா. பட் அவன் கேட்கிறதாவே இல்லை. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கத்தவும் செய்றான்.
கத்துன உடனே அங்க ஆட்கள் கூடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றா, இவ வந்து அமெரிக்கன். இவ வந்து நம்ம நாட்ட சேர்ந்தவளே கிடையாது. இவள அடிச்சு கொல்லுங்க. இவ வந்து சரி கிடையாது. குரானையே எரிச்சிட்டா. இவாளுக்கு வந்து நம்ம மதத்து மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு எல்லார்கிட்டயும் கத்தி சொல்றான். சுத்தி உள்ளவங்க எல்லாருமே இவ கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே கேட்கல. அது மட்டும் இல்லாம சுத்தி உள்ளவங்களும் இவள நோக்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ண? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவ சொல்றா, நான் இத பண்ணவே இல்ல. இவன் தான் இத பண்ணுனான் அப்படின்னு சொல்றா. பட் அங்க யாருமே இவ சொல்றத கேட்கிறதா இல்ல. ஏன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் கத்துனான் அப்படின்னோடனே இவனை தான் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பிள்ளை சொல்றத யாருமே கேட்கவே இல்ல. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். சரி, இதுக்கு தான்டா நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி உள்ள எல்லாருமே சேர்ந்து அவளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் வயித்துலயே மிதிக்கிறான், நெஞ்சிலேயே மிதிக்கிறான். இந்த மாதிரி அவளை கொடூரமா அடிக்கிறாங்க. சரி, அடிச்சுட்டு விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அங்க ஒருத்தனும் அந்த பிள்ளைய விடுறதாவே இல்லை. ஒருத்தன் அந்த சைடு போட்டு இழுக்கிறான், இன்னொருத்தன் இந்த சைடு போட்டு இழுக்கிறான். அப்படி ரொம்ப கொடூரமா அவளை போட்டு அங்கேயும் எங்கேயுமா இழுக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது அங்க இருந்த ஒருத்தன் கூட மனுஷனா தெரியல. எல்லாருமே மிருகம் மாதிரி இருந்தாங்க. மிருகம் கூட இந்த மாதிரி துன்புறுத்தி கொள்ளாது. அந்த அளவுக்கு கொடூரமா அந்த பிள்ளைய துன்புறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருந்த எல்லாருமே வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தானுவ. அந்த பிள்ளைய காப்பாத்துவோம் அப்படின்னு ஒருத்தன் கூட நினைக்கல. பட் ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்க போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ்காரங்க அங்க ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளையோட மூஞ்சில ஃபுல்லா ரத்தம். ரத்தம் மட்டும்தான் அந்த பிள்ளை மூஞ்சில இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ உடம்புல உள்ள ட்ரெஸ் எல்லாமே ரத்தமா தான் இருக்கு. அவ்வளோக்குள்ள அவளை அடிச்சு ரத்தமா ஆக்கி வச்சிருக்காங்க. சரி, போலீஸ் தான் வந்துட்டாங்க, நம்மளை இவங்க காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளை அவங்க பக்கத்துல போறா. அப்போ கூட அந்த மிருகங்கள் அவளை வந்து அடிக்கிறத நுப்பாட்டவே இல்லை. போலீஸ்காரங்களும் தடுக்கிற மாதிரி தான் தடுத்திருக்காங்களே தவிர அந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைக்க கூட செய்யல. பட் அதுல ஒரு 2-3 போலீஸ்காரங்க மட்டும் அவளை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு உள்ள கூட்டு போறாங்க. அந்த வீட்டுல கொண்டு போய் வைக்கும்போது கூட உள்ள ஒரு 2-3 பேர் வந்து அந்த பிள்ளை முடியை பிடிச்சு தரன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க. அங்க கூட்டம் அதிகமா இருந்ததுனால அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தலையில போட்டு மிதின்னு மிதிக்கானுவ. அதுக்கப்புறம் கூட அந்த மிருகங்களுக்கு அவ மேல உள்ள வெறி தீரல. அதுக்கப்புறம் கூட அவளை போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுவ. அப்போ அதுல ஒரு 2-3 போலீஸ் மட்டும் திரும்பவும் அவளை காப்பாத்தி ஒரு வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கூட அதுக்கு மேலேயும் ஏறி அவளை மாடியில இருந்தே தள்ளி விடுறானுவ. அந்த சைடு வந்து சீட்டு இருக்கிறதுனால அந்த பிள்ளை சீட்ல போய் விழுறா. சீட்டு மேலேயும் ஏறி அவளை போட்டு அடிச்சு அவளை அங்கிருந்தே கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கீழே தூக்கி போடுறானுவ. கிட்டத்தட்ட அந்த பிள்ளைய 2 மணி நேரமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுவ. இருந்தாலும் அவங்களுக்கு வெறி தெரியல. அங்க உள்ள ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளை மேலேயே ஏத்துறான். அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை வந்து கார்ல லைட்டா சிக்கி இருக்கா. அந்த கார்ல இருந்து 200 மீட்டர் வந்து அவளை தரன்னு அந்த கார்லயே இழுத்துட்டு போறானுவ. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளையோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கு. உயிர் போற கடைசி தருணத்திலேயாவது நம்மளை யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஏங்குது. பட் அங்க இருந்த ஒருத்தன் கூட யாரும் அவங்கள கண்டுக்கல. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு 13 வயசு பையன் வந்து ஒரு பெரிய கல் எடுத்து அந்த பிள்ளை தலையிலேயே போடுறான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, 13 வயசு பையன் அவன் தலையில கல்லை தூக்கி போட்டு கொல்றான். அதுக்கப்புறம் கூட சுத்தி உள்ள மிருகங்கள் போயிருமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவளை கொளுத்தவும் ட்ரை பண்றாங்க. அவளை கொளுத்தி பார்க்குறாங்க. பட் அவள் பாடி வந்து எரியல. ஏன்னா அவள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது, ரத்தத்தினால நனைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி நிலமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. நம்ம எந்திரிக்க கூட வரக்கூடாது. தப்பே பண்ணாமல் அந்த பிள்ளையை இவ்வளோக்குள்ள கொடூரம் பண்ணியிருக்காங்க. ஃபர்குடாவோட பாடி எரியலை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இவனுவ ட்ரெஸ்ஸில் பாதி துணியை அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் மேல கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனோட ட்ரெஸ்ஸோட அந்த பாடியும் எரிய ஆரம்பிக்குது. இப்படி இவளை அடிச்சு துன்புறுத்தி அதுக்கப்புறம் அவளை மேல கல்லை தூக்கி போட்டு அது மட்டும் இல்லாம அவளை எரிச்சு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க,
உங்க பொண்ண வந்து இப்படி அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. நீங்களும் தலைமறைவாயிருங்க. உங்களையும் யாராவது அடிச்சு கொன்றுவாங்க. ஏன்னா உங்க பொண்ணு வந்து குரானையே எரிச்சுட்டா. அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. அந்த அம்மாவுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. நம்ம பொண்ணு அப்படி இருக்கவே இருக்காது. குரான பத்தி தான் அவ படிக்கவே போனா. பட் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி கதறி அழுதுருக்காங்க. அவங்கள ஒரு நாள் தலைமறைவா தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க சைனுதீன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. இந்த நிலைமையில அங்க வந்து அரசியல்வாதிகள் சிலர் வந்து இவனுக்கு சைனுதீனுக்கு சப்போர்ட்டா இப்படி குரானை எரிச்சா இப்படிதான் பண்ணுவாங்க. எங்க மக்கள் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. குரானுக்கு வந்து யாரும் ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் போலீஸோட விசாரணையில சைனுதீன் தான் தப்பு பண்ணியிருக்கான். அவன் தான் அந்த புள்ள மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இதை தெரிஞ்ச அங்குள்ள பெண்கள் எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவுல அங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாம ஒரு சில ஆண்களும் சில நல்லவர்கள் கண்டிப்பா இருப்பாங்கல்ல. அவங்களும் சேர்ந்து அவங்க கூட போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. நிறைய பெண்கள் வந்து மூஞ்சில ரத்தத்தோட சாயத்தை பூசிட்டு நாங்க எல்லாரும் தான் ஃபகோடா எங்களையும் கொன்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு நடந்தே போய் போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் பெரிய அளவுல ஆரம்பிச்ச உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வீடியோலாம் நிறைய இடத்துல லீக் ஆயிட்டு நிறைய பேர் சுத்தி நின்று வீடியோ தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுல வீடியோ பார்த்து மொத்தம் 50 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல 20 பேர் போலீஸும் 30 பேர் பொதுமக்களும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 20 பேர் போலீஸ் கடமை தவறிட்டாங்க. அவங்க வந்து அந்த பிள்ளைய காப்பாற்ற தான் செஞ்சிருக்கணும். அந்த இடத்துல அவங்க கடமையை தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்ணுடைய பாடியவே எடுக்கிறாங்க. ஒரு ஆம்பளைய கூட தொட விடல. யாருமே ஃபகுடாவை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்குள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க பாடியை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. இப்படி பெண்கள் வந்து பாடியை தூக்குறது வரலாற்றிலேயே முதல் முறையா அங்கதான் நடந்திருக்கு. ஃபகுடா பாடியை தூக்கியிருக்காங்க. ஸோ அங்குள்ள பெண்களுக்கு இந்த அளவுக்கு இந்த விஷயம் பாதிச்சிருக்கு. இந்த விஷயத்துல வந்து ஃபகுடாவுடைய அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணை வந்து எதுக்கு விசாரிக்காம அடிச்சு கொண்டாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன் விசாரிக்காம என் பொண்ணு மேல குற்றம் சாட்டி அவளை கொலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட என் பொண்ணை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கல. அவளை காப்பாத்தி வண்டியில வச்சு கூட்டு போயிருக்கலாம். பட் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. என் பொண்ணு எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா அப்படின்னு நினைச்சா இப்போ கூட என் மனசு துடியா துடிக்குது. இப்படி நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல உள்ளவங்க தண்டனை தரல அப்படின்னாலும் கடவுள் வந்து கண்டிப்பா தண்டனை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து 6 வாரம் கழிச்சு கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல வந்து எல்லாருக்குமே என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 20 போலீஸ்ல 9 பேர் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. மிச்சம் இருக்க 11 பேருக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பப்ளிக் 30 பேர் அரெஸ்ட் பண்ணதுல 18 பேரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மீதி 12 பேர்ல 8 பேருக்கு 16 வருஷம் சிறை தண்டனையும் மிச்சம் இருக்க 4 பேருக்கு மரண தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த மரண தண்டனை யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரச்சனைக்கு காரணமான சைனுதீன் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு பையன் 13 வயசு பையன் கள்ள தூக்கி போட்டாலும் அவனுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு 17 வயசு பையனும் கள்ள தூக்கி போட்டிருக்கான். அவனுக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறமா காரை வச்சு அவன் மேல ஏத்துனவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 பேருக்கும் மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேல்முறையீடு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தண்டனை வந்து குறைக்கப்படுது. போலீஸ்காரங்களை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பெயில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த 16 வருஷம் கொடுத்தவங்களுக்கு 10 வருஷமா மாத்திடுறாங்க. மரண தண்டனை கொடுத்த அந்த 4 பேருக்கும் 20 வருஷமா மாத்திடுறாங்க. ஸோ கைஸ், இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் மேல குற்றம் சுமத்தும் போது ஃபர்ஸ்ட் நீங்க அங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேளுங்க. அவங்க கிட்ட விசாரிங்க. யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சும்மா அங்க போன உடனே ஒருத்தன் கத்துறான் அப்படின்னு உடனே இன்னொருத்தர் மேல டக்குன்னு நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி உடனே சொல்லாதீங்க. உடனே ஜட்ஜ் பண்ணவே செய்யாதுங்க. கண்டிப்பா அங்க உள்ளவங்ககிட்ட கேட்டு விசாரிங்க.
அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் நீங்க போலீஸ்ல பிடிச்சு குடுக்கணுமே தவிர, அவன் மேல கைய வைக்கிற ரைட்ஸ் வந்து எந்த ஒரு இதுலயும் கிடையாது. அது மட்டும் இல்லாம கூட்டத்துல ஒருத்தன் போய் ஒருத்தர அடிக்கிறான் அப்படின்னோனே, அங்க யாருமே நம்மள கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களும் சேர்ந்து அடிக்கிறது வந்து சரியான முறையே கிடையாது. அது ஒரு மனுஷனுடைய ஒரு மென்டாலிட்டி தான். ஒரு இடத்துல வந்து ஒருத்தர அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளும் அத பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா தோணும். அத பண்ணவும் செய்வோம். பட் அந்த இடத்துல நீங்க வந்து சிந்திக்கணும். எதுக்கு நம்ம இவன அடிக்கணும்? எதுக்கு நம்ம அவன இது பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சிந்திக்கணும். சிந்தித்து தான் செயல்படணுமே தவிர, உடனே இன்னொருத்தன் பண்றான், அத பார்த்து நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து குரங்கு கிடையாது. ஸோ நீங்க யோசிச்சு, சிந்தித்து செயல்படுங்க. ஒருத்தன் பண்றத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. கூட்டத்துல ஒருவனா இருந்து பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தனியா இருந்து யோசிங்க. இந்த விஷயத்துல அடி வாங்குனவங்களும் ஒரே மதத்த சார்ந்தவங்க தான். அடிச்சவங்களும் ஒரே மதத்த சார்ந்தவங்க தான். ஆனா அவங்க மதத்தோட ஆதிக்கத்த காட்ட தான் அவங்களே அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தர் விசாரிச்சிருந்தா கூட அந்த பிள்ளைய காப்பாத்திருக்கலாம். இவங்க வந்து மத நம்பிக்கை கொண்டவங்க. அவங்கள அடிச்சு கொன்னவங்க மத வெறி கொண்டவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மத நம்பிக்கை இருக்கலாம். ஆனா வெறி வந்து இருக்கவே கூடாது. எல்லா மதத்திலயுமே பாசம் காட்ட தான், அன்பு காட்ட தான் சொல்லியிருக்கே தவிர, ஒருத்தவங்க மேல வெறுப்போ, இல்ல அடிச்சு கொல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலயுமே சொல்லல. ஸோ அதனால என்னைக்குமே நீங்க மத நம்பிக்கை வைங்க. மத வெறியா அத மாத்திராதீங்க. ஒரு சிலருடைய நன்மைக்காக, அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்காக நம்மள பலியாடு ஆக்கிட்டு போயிருவாய்ங்க. ஸோ அதனால நீங்க எப்போதுமே சிந்தித்து செயல்படுங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாலயும் மணிப்பூர்ல எப்படி நடந்துச்சு? ஒரு பிள்ளைய நிர்வாணமாக்கி கூட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி வெறி வருது அப்படிங்கிறது தெரியல. அந்த விஷயத்துல கூட ஒரு சிலர் வந்து தூண்டி விட்டுட்டு அவங்க அந்த இதுலருந்து போயிருவாங்க. மத்தவங்கள இதுல பலியாடு ஆக்கிருவாங்க. ஸோ நீங்க ஒருத்தன் வந்து நம்மட்ட வந்து சொல்றான், "நீ அவன அடிக்கணும். அவன் வந்து நம்ம இத பத்தி கேவலமா பேசுறான். இல்ல அப்படி பேசுறான், இப்படி பேசுறான்னு சொல்றான்" அப்படின்னு உங்கள ஏத்தி விடுறான் அப்படின்னனா, நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிங்க. இவன் எதுக்கு நம்மட்ட வந்து இப்படி சொல்றான்? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க. ஏன்னா, அதனால அவனுக்கு ஆதாயம் இருக்கும். நமக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வந்து அதுக்கப்புறம் ஜெயில்ல தான் போய் இருக்கணும். நம்மள ஏத்தி விட்டுட்டு நம்மள சண்டை போட வச்சுருவாய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிருவோம். ஆனா ஏத்தி விட்டவன் வந்து தப்பிச்சு அவன் சந்தோஷமா இருப்பான். ஸோ எப்போதுமே தெளிவா யோசிச்சு செயல்படணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா பல பிரச்சனைகள தான் சந்திக்க வேண்டியது வரும். இந்த வீடியோவ உங்க மனசுல தோன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.